பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. 62வது சங்கீதம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இங்கே தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் என்று. நான் நம்புவதற்கு தகுதியான ஒரு நபர் நாம் ஆராதிக்கிற தேவன். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது சிலர் மனிதர்களை நம்பி ஏமாற்றப்படுகிறார்கள். கர்த்தரை நம்பி வருகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய மாமனாரை 14 ஆண்டுகள் நம்பி வேலை செய்கிறார். ஆனால் மாமனாராகிய லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே வேளையிலே ரூத்து கர்த்தரை நம்பி பெத்லெகேமுக்கு வருகிறார். கர்த்தரை நம்பி வந்த பொழுது ரூத்தை கர்த்தர் சரியான பாதையிலே நடத்துகிறார். எல்லா நன்மைகளையும் காண செய்கிறார். ரூத்து தேவனை நம்பி வந்தது நிமித்தமாக, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்பி இருந்தது நிமித்தமாக அங்கே ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே நாம் மனிதர்களை நம்பி ஏமாந்து நிற்கிறோம். நாம் நம்ப வேண்டியது கர்த்தரை. நம்முடைய சூழ்நிலைகள் அனுகூலமாக இருக்கும் பொழுதும் சரி, பிரதிகூலமாக இருக்கும் பொழுதும் சரி, நாம் கர்த்தரை மட்டும் நம்பி இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை சரியான வழியிலே நடத்தி நமக்கு வேண்டிய நன்மைகளை தந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய சூழ்நிலைகள் பிரதிகூலமாக இருக்கும் பொழுதும் அனுகூலமாக இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் உம்மையே நம்பி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மையே நம்பியிருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.